உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது. நீங்க நிறைய கொட்டிட்டீங்க, அதையெல்லாம் இப்ப அள்ள முடியாது. அதனால நீங்க பேசினது எல்லாம் தப்புன்னு எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது, மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி இவ்ளோ நேரம் என்னெல்லாம் பேசுனீங்க எங்க அம்மாவை பத்தி, அதுக்கெல்லாம் நீங்க எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்படி என்ன நான் பேசினேன்? அப்படி என்ன பேசுனீங்களா? நீங்க பேசினது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இதுதான் உன் பொண்ண வளர்க்கிற லட்சணமானு கேக்குறீங்க? ஏன் எங்க அம்மா அப்படி என்ன தப்பா வளர்த்துட்டாங்க? நல்லா படிக்க வச்சு நல்லா தான் வளர்த்திருக்காங்க. ஆம்பளை இல்லாத குடும்பங்கிறதுனால இஷ்டத்துக்கு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. என்ன வார்த்தை அது? நாங்க என்ன அப்படி இஷ்டத்துக்கு இருந்ததை நீங்க பாத்தீங்க? எங்க அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். அதனாலதான் ஒரு ஒத்த ஆளா பொண்ண வளர்த்திருக்காங்கன்னு பெருமையா பேசுறாங்க. எங்க அம்மா மாதிரி ஒரு நாள் வாழ்ந்துட முடியுமா உங்களால? காலையில எழுந்திருச்ச மனுஷி ராத்திரி வரைக்கும் ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் கூடவே இருந்து பார்த்தவனா. ஓடி உழைச்சு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்த எங்க அம்மாவை திருட்டுத்தனமும் களவாணித்தனமும் பண்ணி என்ன படிக்க வச்சதா சொல்றீங்க? அத கேட்டு எங்க அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். எங்க அப்பா இறந்ததும் மாமா எங்களை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டப்ப எங்க அம்மா வர மாட்டேன்னு சொன்னது எங்க இஷ்டத்துக்கு இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, அங்க வந்து உங்க யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் எங்க அம்மாவை வேணும்னே அவமானப்படுத்துறதுக்கு தான் நீங்க இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. எந்த தப்பும் பண்ணாத அவங்கள அவ்வளோ பேச்சு நீங்க பேசிருக்கீங்க. நீங்க எங்க அம்மாவை தப்பா பேசினதுக்கு இப்ப எல்லாரும் முன்னாடியும் நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அடியே, அவ இப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் உன்னால ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சதா? அப்ப நீ சுப்புலட்சுமிய பேசுனதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியுதுல்ல? ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு நீ தேவையில்லாம சுப்பு இவ்வளவு வார்த்தை பேச வேண்டிய அவசியமே இல்ல. நீ பண்ணது பெரிய தப்பு. சுப்புலட்சுமி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கும். அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஐயோ அண்ணே, மன்னிப்பெல்லாம் வேணாம் அண்ணே. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க அண்ணே, வேண்டாம். சுப்பு, நீ சும்மா இருமா. அம்மா நீ சும்மாரு. இப்ப மட்டும் அவங்க மன்னிப்பு கேட்கலனா அவங்க பேசினதெல்லாம் சரிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அம்மா, வீட்ல இருக்கிற நந்தினிய நீங்க இல்லன்னு சொல்லி
இவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணது தப்புமா. அதுவும் நீங்க அத்தைய பேசினதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைமா. ஆமா கல்யாணி, நீ அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. நீ மன்னிப்பு கேட்கறது தான் நியாயம். நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அண்ணி, பரவாயில்ல விடுங்க. மாலை போடுமா. சரிம்மா. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? 2 பேரோட அத்தகாரியங்களும் பொண்ணுங்களுக்கு நலுங்கு வைங்க. அத்தை, கரிகாலம் வந்துட்டுமேன்னு பார்த்தேன் அத்தை. அவன் தான் மில்லுக்கு போயிருக்கான்ல, அவ எப்ப வருவான்னு தெரியலையே. வந்துட்டேன். ஆ? வாயா வாயா. என்ன பாட்டி, சரியான நேரத்துக்கு வந்துட்டேனா? ஆமாயா. சரி சரி வா, வந்து உட்காரு. அதான் கரிகாலம் வந்துட்டான்ல, நலுங்கு வைக்க ஆரம்பிங்க. மணிமேகலை போய் வெய்யுமா. சரிங்க அத்தை. போ. வாங்க நீ. எல்லார் முன்னாடியும் என்ன மன்னிப்பு கேட்க வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டல. என்ன ஆனாலும் சரி, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க நான் விடவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.